முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கத்தல வெளிய தெரியக்கூடாதுன்னு விக்கு வச்சு ஹீரோ இமேஜ காப்பாத்தக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் தன்னோட வித்தியாசமான ஹேர் ஸ்டைலுக்காக நிறைய வாட்டி ஃபேமஸ் ஆகியிருக்காரு. முக்கியமா அவரோட சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல நீங்க கண்ணால் அட்டு தின்ன ஆசையா படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல விக்குக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அது ரியல் கிடையாது, ரியல் தான். திரை தோற்றத்துக்காக பவர் ஸ்டார் ரொம்ப வருஷமா விக்கு வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சொட்டை விழுந்து பல வருஷம் ஆச்சு. பவர் ஸ்டார் திரையில வந்தாலும் சரி, தரையில வந்தாலும் சரி, விக் இல்லாம வெளியவே வரதில்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சாமி. 90s காலத்துல தமிழ் சினிமாவுல ரொம்பவே அழகான ஹீரோக்கள் ஒருத்தங்க தான் அரவிந்த் சாமி. தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய்னே சொல்லலாம். சில வருஷங்கள் சினிமா விட்டு விலகி இருந்த அரவிந்த் சாமி மறுபடியும் சினிமாக்கு திரும்பும் போது அவரோட தோற்றத்துல மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியான தனி ஒருவன், போகன், செக்க சிவந்த வானம் மாதிரியான படங்கள்ல ரொம்பவே இளமையா இருப்பாரு. ஆனா அரவிந்த் சாமி சினிமாவுல இருந்து விலகி இருக்கும்போது முழுக்க முழுக்க சொட்டையா தான் சுத்தி இருக்காரு. அதுக்கப்புறமா தான் தன்னோட ஹேர் சிஸ்டம் மொத்தமா மாத்தி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா அரவிந்த் சாமி தன்னோட மொத்த லுக்கையும் மாத்தி இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைக்கு வெளியே தன்னோட இயல்பான தோட்டத்துல வரதுல எந்த ஒரு தயக்கமும் காட்டினது கிடையாது. எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ரஜினி அதே சொட்டையோட வந்துருவாரு. பொது நிகழ்ச்சிகள்ல வழுக்க தலையோட அதிகமா கலந்துக்கிட்டதை நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா படம்னு வந்துருச்சுன்னா போதும், தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது. இவரோட ஹேர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ரீசெண்ட் டைம்ல ரஜினி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் சிஸ்டம் தான் இப்போ நிறைய ஹீரோக்கள் அவங்களோட ரியல் லைஃப்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாஜில ஆரம்பிச்சு எந்திரன், பேட்டை, ஜெயிலர் மாதிரியான படங்கள்ல ரஜினிகாந்தோட ஸ்டைல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸோட இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறது, போடக்கூடிய போட்டோஸ்லாம் அவரோட ஹேர் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சில சமயங்கள்ல அவரோட தலை மொட்டையா தான் இருக்கும். ஆனா அப்படியே படங்கள்னு வந்துட்டுனா மனுஷன் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. அதுவும் காஞ்சனா சீரீஸ்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல அவரோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் விக் தான். அவருக்கு முடி நாசமாகி பல வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் சினிமாவுல விக் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் வெளியே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வருவாங்க. ஆனா சினிமான்னு வந்துட்டா அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ப தன்னோட விக் மூலமா ஹேர் ஸ்டைல அமைச்சுக்கிறாங்க. ஆனா ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்துல சினிமால வரும்போது முடி இருந்துச்சு. சத்யராஜுக்கு அதுவும் கிடையாது. அவர் மொட்டையா தான் சினிமாக்குள்ளேயே அறிமுகமானாரு. அதனாலேயே அவரோட ஆரம்ப கால படங்கள்ல வில்லனா நடிக்கும்போது ரொம்ப கொடூரமா தெரிவாரு.